குட் பேட் அக்லியில் வந்து ஜிவி பிரகாஷ் அவர்கள் அனிருத் அவர்களுடைய மியூசிக்கை காப்பி அடிச்சிட்டாரா? என்ன எதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். குட் பேட் அக்லியில் த்ரிஷா அவருடைய இன்ட்ரோ வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து த்ரிஷா கிருஷ்ணன் அஸ் ரம்யா அப்படின்ற மாதிரி பேர்லையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதிலே மாதிரி இந்த படத்தில் முக்கியமாக பார்த்தோன்னா வந்து ஜிவி பிரகாஷோடைய மியூசிக் வந்து அந்த அளவுக்கு பேசப்படுதுன்னு கூட சொல்லுவோம். ஏன்னா வந்து இந்த எதிர்பார்ப்பு எல்லாம் இருக்கும் போதும் சரி, இந்த ஆதிக் ரவிச்சந்திரனும் விசஸ் வந்து ஜிவி பிரகாஷும் சேர்ந்தாலே ஒரு காம்போ ஒன்று பயங்கரமாக கொடுப்பாங்க. ஏன்னா த்ரிஷா இல்லை நயன்தாரா அது மாதிரி நிறைய படங்களில் வந்து இவங்களோட மியூசிக் காம்போ வந்து பயங்கரமாகவே வைப் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தலை அஜித்தை வச்சு எடுக்க போகிறாங்கன்னும் போது பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா விடாமுயற்சிக்கு அப்புறம் இந்த குட் பேட் அக்லி வந்து ஒரு மாஸ் அண்ட் த்ரில்லராக வந்து இந்த படம் இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மத்தியில் அதிகம் இருக்குது அப்படின்னு கூட சொல்லி ஆகணும். ஸோ இதில் வந்து மியூசிக் வந்து இந்த இன்ட்ரோ வீடியோவில் முக்கியமாக பார்க்கும்போது ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. அதுவும் த்ரிஷா அவர்கள் கூட அந்த வரும்போதும் சரி, அந்த இன்ட்ரோ காட்டும் போதும் சரி, பிஜிஎம் வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக வந்து அப்படின்ற மாதிரிலாம் சத்தலாம் போட்டு பயங்கரமாக வருது. இந்த மியூசிக்கை இப்போ கம்பேர் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாரும், இந்த மியூசிக் ஆல்ரெடி அனிருத் அவர்கள் போட்டார், இவர் காப்பி அடிச்சிருக்காரு ஜிவி பிரகாஷ் அவர்கள், அதுவும் அப்பட்டமாக எல்லா விஷயத்தையும் அப்படியே காப்பி அடிச்சிருக்காருன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எந்த மியூசிக் ஏது மியூசிக் அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, டாக்டர் படத்தில் வந்து, அதாவது சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்த படத்தில் டாக்டர் படத்தில் வந்து அந்த வருணுடைய காம்போ அந்த இன்ட்ரோ ஒன்று வரும், வருண் இன்ட்ரோ அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயனோட இன்ட்ரோ சாங் ஒன்று வரும். ஸோ அந்த இன்ட்ரோ பிஜிஎம் தான் வந்து அந்த பிஜிஎம் வந்து இந்த பிஜிஎம் தான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எல்லாரும் கம்பேர் பண்ணிட்டு இப்போ அடிச்சுக்கிறதையும் பார்க்க முடியுது. ஸோ இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவே இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.